ஆனா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு, அவர் கிறிஸ்துவப்பட்ட இயேசு, அவருக்கு ஜனங்கள் செய்த ஒரு காரியம் பரியாசம் பண்ணாங்க. அவரை ஒரு மாதிரி தூசணமா பேசினாங்க. அந்த பயங்கரமான முள்ளு, அது அடிச்சா ஒரு 3 அகலம் 2 அகலம் இருக்கும். அந்த முள்ளு பாஞ்சுதான் உள்ள அப்படியே விஷம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு விஷத்தை சொல்லணும்னா, கடிக்கிறத சொல்லணும்னா ஒரு சின்ன இடமா சுருக்கடை கடிக்கும். அதே இந்த புளியாமட்டில் இந்த கடிக்கிற இடமா சொல்லுவாங்க, அது வந்து கடிக்காதும். கொட்டினுச்சுன்னா நமக்கு கடிக்கும், கொஞ்சம் சின்னதாக வீங்கும். அதுபோல் இந்த சிறப்பு குழந்தை கொட்டினுச்சுன்னா அது வீங்கும், ஒரு நாள் இருக்கும், வடிஞ்சிடும். அதே நேரத்தில் பெரிய கருப்பு ஓடு கடிச்சுன்னா பயம் வீங்கும், மயக்கமும் வரும். அது மாத்திரம் இல்லை, கடல்னு சொல்லுவாங்க, அது கடிச்சிச்சுன்னா மனுஷன் உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க. அதை விட இன்னும் விஷம் உள்ளதெல்லாம் இருக்கு. ஆகவே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவுக்கு தேவன் விஷத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். அது போல இங்கே இந்த முழு சேவன் சிரசில் வைக்கப்பட்ட பொழுது அடித்த உடனே அது தலையிலே பாய்ந்து கண் வழியாக அளவுக்கு அவங்க அடிச்சு பரியாசம் பண்ணியிருக்காங்க. அந்த வழியை வேலையை தாங்கியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உன்னுடைய பண்ணி அந்த கோலவனை கொடுத்து பரியாசம் பண்ணியிருக்காங்க. இதுதான் இவருடைய ராஜா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பரியாசம் பண்ணாங்க, கோல அடிச்சாங்க. அவர்களும் தேவன் சந்தித்தார். இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம்? அந்த கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை, அந்த பிளாத்து, பொது பிளாத்து அங்கீகாரத்தில் உள்ளவர், அவன் நீதிமான், நான் அந்த ரத்த பலிக்கு பாத்திரம் கைகளில் விட்டார். இன்றைக்கு நம்ம கிறிஸ்து எனப்பட்ட அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறோம்?